இப்போ டைப் ஆஃப் கண்டக்டிவிட்டி வந்து இன்ட்ரின்சிக்லையும் எக்ஸ்ட்ரின்சிக்லையும் எப்படி மூவ் ஆகுது இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக்ல வந்து பி டைப் என் டைப்பா மாற்றி டோப்பிங்ல வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி போட்டால் பி டைப் செமிகண்டக்டராக மாறும். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி போனால் என் டைப் செமிகண்டக்டராக மாறும். பி டைப் செமிகண்டக்டர்னா ஹோல்ஸ் ஆர் தி மேஜர் சார்ஜ் கேரியர்ஸ், என் டைப்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் தி மேஜர் சார்ஜ் கேரியர்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து இன்ட்ரின்சிக் இதுல வந்து எப்படி ஹோல் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல போறோம். எல்லா இடத்துலயுமே இந்த செமிகண்டக்டர்ல ஹோல் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, holes are created by a phenomenon called electrolytic fission of a covalent bond. Electrolytic fission of a covalent bond. இப்போ வந்து covalent bond ஒரு ரெண்டு ஆட்டம் A and B க்கு நடுவுல covalent bond வருதுன்னு வச்சுக்கோ. covalent bondனா என்ன? It is formed due to the mutual sharing of electrons. ஒரு எலக்ட்ரான் A கொடுக்கும், ஒரு எலக்ட்ரான் B கொடுக்கும். இங்க A கொடுக்குற எலக்ட்ரானை டாட்னால ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், B கொடுக்குற எலக்ட்ரானை கிராஸ்னால ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஷேர்டுங்கிறதுனால ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். இப்ப இந்த பாண்ட் இதைத்தான் நம்ம ஒரு லைனா பாண்டுன்னு போட்டு வச்சிருக்கோம். இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் பிரேக் ஆகிறது ரெண்டு விதமா. பிரேக் ஆகிற பினாமினனுக்கு பேர் ஃபிஷன்னு பேர். ஃபிஷன் இஸ் த பிரேக்கேஜ். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா ஹெவியர் நியூக்ளியஸ் பிரேக்ஸ் டவுன் இன்டு லைட்டர் நியூக்ளியஸ். அதே மாதிரி கோவலன்ட் பாண்ட் ஃபிஷன் அப்படின்னு சொன்னா கோவலன்ட் பாண்ட் இஸ் broken. Fission is of two types, homolytic fission and heterolytic fission. Homolytic fission என்ன அர்த்தம்னா, அந்த பிரேக் ஆகும்போது அதோட எலக்ட்ரானும் அதை எடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஏயோட எலக்ட்ரானை ஏ எடுத்துட்டு போயிடும், பியோட எலக்ட்ரானை பி எடுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ இதை வந்து பிரேக் ஆச்சு சொன்னா, இப்போ ஏயோட எலக்ட்ரான் ஏக்கு போயிடும், பியோட எலக்ட்ரான் பிக்கு போயிடும். அந்த மாதிரி போச்சுன்னா இது வந்து அன்பேர்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. அதனால அதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மறுபடியும் பார்ப்போம். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிகல்ஸ் பிகாஸ் ஈச் சிஸ்டம் கோஸ் வித் இட்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான். ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னா ரெண்டு எலக்ட்ரான் பேருமே ஒரு ஆட்டத்துக்கு போயிடும். ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னா ஏ ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு, பி ஒரு எலக்ட்ரான், ஏயோட எலக்ட்ரானும் சேர்ந்து பிக்கு போயிடும். பி போயிடுச்சுன்னா அப்ப எலக்ட்ரான் இதை இடத்த விட்டு போயிடுச்சு. ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இட் இஸ் a cloud of positive charge in which electrons are embedded அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்ப எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும், அதான் ஹோல் சொல்றோம். ஸோ அதுக்கு இட் இஸ் a cloud of positive charge. ஓட்டை வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு இடத்துல இருந்து ஓட்டையான பாசிட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரான் போய் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் போய் ஒட்டிக்குது. ஒரு ஹீட் பண்ணும்போது இந்த ஒட்டின்னு இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துடுறோம். எடுத்துட்டா அந்த இடத்துல ஓட்டை வருது. ஓட்டை வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதான் ஹோல்ஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் and negative. Holes, how they are formed? By the effect of heating. By the effect of heating. அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரான் ஜெர்மானியத்தோட எலக்ட்ரான் இன்னொரு இதுக்கு போயிடுது. அதனால ஜெர்மானியம் அதுல ஜெர்மானியத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது. அதனால இட் இஸ் கால்ட் ஹோல்ஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், இந்த ஹோல் எலக்ட்ரான் பேர் வந்து அதோட ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல கொடுவோம். இங்க வந்து இம்பியூரிட்டியே மாத்திடுவோம். சிலிக்கான் இஸ் டோப்டு வித் பாஸ்பரஸ் ஆர் ஆர்சனிக், பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி. இல்லாட்டினா சிலிக்கான் இஸ் டோப்டு வித் போரான், அலுமினியம். இந்த மாதிரி அலுமினியம் யூஸ் பண்றது இல்லை. அலுமினியம் வந்து கண்டக்டிவிட்டி என்ஹான்சஸ் அன்டியூலி, அது எஃபெக்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். போரான் வந்து ஸ்டாண்டர்ட் இம்பியூரிட்டி, ஆர்சனிக் வந்து பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி. போரான் ஸ்டாண்டர்ட் ட்ரைவலண்ட் இம்பியூரிட்டி, ஆர்சனிக் வந்து ஸ்டாண்டர்ட் பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி. ஸோ போரானையும் ஆர்சனிக்கையும் யூஸ் பண்ண, போரானை யூஸ் பண்ணோம்னா ஹோல்ஸ் மேஜர் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் பி டைப் செமிகண்டக்டர். அல்ல ஆர்சனிக் யூஸ் பண்ணா எலக்ட்ரான்ஸ் ஆர் தி மேஜர் சார்ஜ் கேரியர், அதுக்கு பேரு என் டைப் செமிகண்டக்டர். ஆனா இந்த ஹோல் அண்ட் எலக்ட்ரான் வந்து இங்க டோப்பிங்னால வருது, இங்க ஹோல் அண்ட் எலக்ட்ரான் வந்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னால வருது. ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னால இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல வருது, டோப்பிங்னால எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல வருது. ரெண்டு செமிகண்டக்டர்லயுமே ஹோல் அண்ட் எலக்ட்ரான் பேர் காம்பினேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட், பட் ஹவ் இட் இஸ் கிரியேட்டட் இஸ் டு பி நோட்டட். இப்ப டோப்பிங்னால ஹோல் எலக்ட்ரான் பேர் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எப்படி ஃபார்ம் ஆகுது, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல டோப்பிங்னால ஹோல் எலக்ட்ரான் பேர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. சிலிக்கான் ஜெர்மானியம் ரெண்டுமே வேலன்சி டெட்ராவேலண்ட், ரெண்டுமே டெட்ராவேலண்ட் மெட்டீரியல். வேலன்சி வந்து 4,
சிலிக்கானுக்கு ஏன்னா இது எல்லாமே ஒரே கார்பன் குரூப்ல கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் இது எல்லாத்துக்குமே வேலன்சி 4 தான். கார்பனுக்கு வேலன்சி 4 நமக்கே தெரியும். SiH4ங்கிற காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வேலன்சி வந்து 4. இப்ப சிலிக்கானும் ஜெர்மானியமும் வேலன்சி 4. வேலன்சி 4 உள்ளதோட வேலன்சி 3 உள்ளதை சேர்த்தோம்னா அதுக்கு பேரு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டின்னு பேரு. வேலன்சி 5 உள்ளதை சேர்த்தோம்னா அதுக்கு பேரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டின்னு பேரு. இப்ப 3 உள்ளதை சேர்த்தோம்னா இப்ப அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் இப்ப கன்சிடர் பண்றோம். சிலிக்கானுக்கு 1 2 3 4 எலக்ட்ரான், போரானுக்கு 1 2 3 இந்த மாதிரி சேர்க்கும் போது 4 3 7 தான் வருது. ஆனா அவுட்டர் ஆக்டர் கான்ஃபிகரேஷனுக்கு 8 வேணும். 8 இருந்தா தான் ஸ்டேபிள். அதனால ஒரு எலக்ட்ரானை ஃபோர்ஸ் பண்ணி சிலிக்கான்ல இருந்து எடுப்பாங்க. எடுக்கிறதுனால அது வந்து ஹோலா மாறிடும். That creates the whole combination, whole formation in the case of silicon boron trivalent doping. இப்ப சிலிக்கான் ஆர்சனிக் பென்டாவலண்ட் டோப்பிங் பார்த்தோம்னா சிலிக்கானுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 4 எலக்ட்ரான் இருக்கு. பென்டாவலன்சிங்கிறதுனால இதுக்கு 5 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 எலக்ட்ரான் இப்ப இருக்கு. ஆனா 8 எலக்ட்ரான் இருந்தாலே போதும் ஆக்டர் கான்ஃபிகரேஷனுக்கு. அதனால எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானா சர்வ் பண்ணுது. அங்க 7 எலக்ட்ரான் தான் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை எடுத்து ஹோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க 9 எலக்ட்ரான் இருக்கிறதுனால 8 எலக்ட்ரான் போக எக்ஸ்ட்ரா உள்ள எலக்ட்ரான் வந்து சார்ஜ் கேரியரா யூஸ் ஆகுது. So this is the method of generation of charge carrier, that is holes and electrons in the case of extrinsic semiconductor. In the case of intrinsic, by the electrolytic fission, holes and electrons are created. In the case of extrinsic semiconductor, by doping with trivalent or pentavalent impurity, electrons and hole pairs are created. That is, charge carriers are created and their mobility is enhanced to improve the conductivity. So electrical conduction of materials வந்து ரெண்டு டைப்பா பார்த்தோம். electronic conduction or metallic conduction and electrolytic conduction. electronic conduction aspects semiconductors theory, intrinsic extrinsic எல்லாம் பார்த்தோம். இப்போ electrolytic conductance aspects பார்ப்போம். So electrolytic conductance னா இதை மறந்துடக்கூடாது. Conductance is associated with electrolysis. Electrolysis னா decomposition by electricity. எப்போதுமே lysis அப்படின்னு சொன்னா decomposition. Pyrolysis அப்படின்னு சொன்னா decomposition by heat. Photolysis அப்படின்னா decomposition by light. Thermolysis-னாலும் decomposition by heat. இங்க வந்து electrolysis, decomposition by the passage of electricity. If electricity is passed through some material, that material gets decomposed. அந்த type of conductance க்கு பேரு electrolytic conductance. அந்த electrolytic conductance எப்படி மெட்டீரியல்ஸ்ல வருது அப்படிங்கறத முதல்ல எஸ்டாப்லிஷ் பண்ணவர் Arrhenius. So Arrhenius theory of, so இவர் வந்து electrolytic conductance சம்பந்தமா வர Arrheniusங்கறாரு நிறைய important postulates சொல்லிருக்காரு. So these are the postulates of Arrhenius theory regarding the electrolytic conductance. That is the theory of electrolytic any substance. So இதுல வந்து electrolyte அப்படின ஒரு substance பத்தி பேச போறோம். electrolyteனா substance decomposed by electricity. Substance decomposed by electricity. Whereas electrolysis na the process of decomposition by electricity. So ரெண்டுமே decomposition தான். Electrolysis is the process of decomposition of a substance by the passage of electricity. Electrolyte is the substance that is getting decomposed by the passage of electricity. Electricity pass பண்ணா இப்ப நம்ம பார்த்தோம் சோடியம் குளோரைடு வழியா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோம்னா சோடியம் குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடா மாறிடுது, குளோரின் காணாம போயிடுது. So it is getting decomposed to sodium hydroxide. அதனால it is an electrolyte. அது ரெடியா டீகம்போஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு பேரு, கொஞ்சம் லேட்டா டீகம்போஸ் ஆச்சுன்னா வீக் எலக்ட்ரோலைட்ஸ்னு பேரு. அதை வந்து அந்த எலக்ட்ரோலைட் கான்செப்டை தான் இவர் அரினியஸ் தியரி அவரோட பாஸ்ட்லைட்ஸ்ல சொல்றாரு. ஸோ ஜென்ரலா ஒரு எலக்ட்ரோலைட் ஏபி அப்படின்னு ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துட்டோம்னா it will reversibly dissociate into its ions. Any electrolyte AB. இப்பதான் பார்த்தோம் electrolyte is the substance which is decomposed by the passage of electricity. அதை மறந்துடக்கூடாது. So lightனா substance,
Lysis na process. So electrolyte is the substance. Inga AB is the electrolyte decomposed by the passage of electricity. அப்ப அது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கணும். இப்ப சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இங்க வந்து அயான்ஸ். அப்ப எலக்ட்ரோலைட் முதல்ல டிசோசியேட் ஆகி அயானா ஃபார்ம் ஆயிக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவரோட தியரியில ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்னன்னா எனி எலக்ட்ரோலைட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஜெனரல் ஃபார்ம் AB decomposes reversibly. Decomposes ஏற்கனவே கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பத்தி பார்த்திருக்கோம். opposing reaction பார்த்திருக்கோம். It is an opposing process. So decomposes reversibly to give rise to cations and anions. Cations na positive charge. நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். A minus B plus வேணா எடுத்துக்கலாம். Generally it is resolved into decomposed into cations and anions, but the process is reversible. Reversible சொல்லிட்டாலே you can apply law of mass action. நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துல பார்த்திருக்கோம். law of mass action போட்டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். So he applied law of mass action to this reversible system. அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். product of the concentrations of the products, that is இது வந்து A plus and B minus க்கு products. இது வந்து multiplication product. So product of the concentrations of the products A plus or B minus by concentration of the reactant, that is AB. So AB ங்கிறது undecomposed electrolyte, A plus B minus ங்கிறது the ions formed after the decomposition of the electrolyte. AB ங்கிறது undecomposed electrolyte concentration. இது வந்து A plus and B minus are the ions formed. So we can apply law of mass action and equilibrium constant apply பண்ணலாம். This is called dissociation equilibrium constant. Dissociation இது AB ங்கிறது dissociate ஆயிருக்கு. A plus ஆகும் B minus ஆகும். Dissociation equilibrium apply பண்ணலாம் சொல்லி ரெண்டாவது பாஸ்டுலேட். மூணாவது பாஸ்டுலேட் ions form ஆயிருக்குன்னு சொன்னா போறாது. mere presence of ions will not conduct electricity. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் solid sodium chloride will not conduct electricity. solid sodium chloride sodium அயானும் chloride அயானும் தான் இருக்கு. ஆனா அது கண்டக்ட் பண்ணல. ஏன்னு சொன்னா ions have to move. Ions have to move. அடுத்தது அவர் என்ன சொன்னாரு? அடுத்த கான்செப்ட் ionic migration. Ionic migration னா the ions will move towards the oppositely charged electrodes under the influence of electric field. இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டுல வச்சோம்னா கேட்டயான்ஸ் கேத்தோட நோக்கி மூவ் ஆகும், ஆனயான்ஸ் ஆனோட நோக்கி மூவ் ஆகும். அதனால இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கேட்டயான் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான், ஆனயான் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். ஆனா கேத்தோடுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோன். அது எந்த சப்ஜெக்ட்ல படிச்சாலும் இதுதான் மாறாது. ஆனோடுங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோன். இது ரெண்டுக்கும் இப்ப வேற வேற சார்ஜுக்கு வேற வேற இருக்கு. அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா cation is the ion that moves towards cathode. Anion is the ion that moves towards anode. இந்த இது மாறாது. which ion will move towards a particular electrode? Oppositely charged ion will move towards a particular electrode. cathode நோக்கி என்ன போகும்? positively charged ion போகும். அதனால positively charged ionக்கு பேரு cation, negatively charged ionக்கு பேரு anion. So when electric field is applied, if the electrolyte is subjected to the action of electric field, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ எலக்ட்ரோலைட் ஏபிங்கிற சப்ஸ்டன்ஸ் வாட்டர்ல கரைச்சிக்கிறோம். வாட்டர்ல கரைச்சிட்டு ஸோ அவர் இது என்ன சொல்றாரு? அக்வஸ் சொல்யூஷன் ஆகுது, மெல்ட் ஆகுதும், டிசால்வ் ஆகும். எனி எலக்ட்ரோலைட் இன் தி அக்வஸ் சொல்யூஷன் ஆர் மெல்ட். அக்வஸ் சொல்யூஷனா டிசல்யூஷன் இன் வாட்டர், மெல்ட்னா மெல்ட் பண்ணி லிக்விடா மாத்திக்கிறது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து வாட்டர்ல கரைச்சாலோ மெல்டாவோ வச்சுட்டோம்னா அது வந்து அயான்ஸா பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானா வரும். இந்த ரெண்டு எலக்ட்ரோடு வச்சு அதுக்கு நடுவில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணி வச்சோம்னா இந்த அயான்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட்லி சார்ஜ்டு எலக்ட்ரோட்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு மூணாவது பாஸ்டுலேட் சொன்னார். இப்ப இந்த மூணுல இப்ப இந்த இதுக்கப்புறம் இதோட கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் டீகம்போஸ் ஆகி அயான்ஸா கொடுக்கும், ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள். அதனால வந்து ப்ராடக்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணலாம். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அயான்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட்லி சார்ஜ்டு எலக்ட்ரோடு எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ வந்து
இந்த அயான்ஸ் வந்து இப்ப ஈஸியா ஃபார்ம் ஆகுமா வெரி ரெடிலி ஃபார்ம் ஆகுமா லேட் ஆகுமா அப்படிங்கிற சொல்றதுதான் மூணாவது பாயிண்ட். நேச்சர் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னா இப்ப இங்கே கொடுத்துருக்கோம் ஏபி கொடுத்துருக்கோம், ஏ இருக்கு, பி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா கொடுத்துருக்கிற ஏபி ஃபுல்லா ஏவும் பி ஏ பிளஸ் ஆகும் பி மைனஸ் ஆகும் மாறிடும். மாறாத கம்மியா இப்ப டினாமினேட்டர் வந்து மினிமம் எல்லாமே ஃபுல்லா மாறிடுச்சுன்னா இங்க டினாமினேட்டர்ல ஜீரோ வந்துடும். ஜீரோ வந்துன்னா இன்ஃபினிட்டின்னு வரும். அப்ப மீனிங் எல்லாம் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட். ஆனா இன் பிராக்டிகல் கேசஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேஷன் கிடையாது, கொஞ்சமா தான் இருக்கு. அதனாலதான் ரிவர்சிபிலிட்டி. சோ அந்த டிசோசியேஷன் எவ்வளவு தூரம் நடக்கிறது அப்படிங்கறத சொல்றதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பாங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவோம். சோ பேஸ்ட் ஆன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இந்த ரேஷியோ தான். இந்த ரேஷியோ லெஸ் தென் 1 அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் லெஸ் தென் 1. இந்த ரேஷியோ கிரேட்டர் தென் 1 அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் குட் கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். So based on the degree of dissociation, the electrolytes are divided into two types: strong electrolyte and weak electrolyte. Strong electrolyte na which are readily decomposed by the passage of electricity. Strong electrolyte example HCl, sodium hydroxide, NaCl இதெல்லாம். So இதெல்லாம் வாட்டர்ல போட்ட உடனே H plus Cl minus மாறிடும், Na plus OH minus மாறிடும், இல்லாட்டினா Na plus Cl minus மாறிடும். அதே மாதிரி எதா இருந்தாலும் NaNO3 னா Na plus NO3 minus நைட்ரிக் ஆசிட் போட்டா H plus மாறும், NO3 minus மாறும். சல்பூரிக் ஆசிட் போட்டோம்னா 2 H plus வரும், ஒரு சல்பேட் அயான் வரும். சோ இந்த மாதிரி சல்பூரிக் ஆசிட் போட்டோம்னா H2H plus plus சல்பேட் அயான். அதே மாதிரி Na2SO4 போட்டோம்னாலும் 2Na plus plus NaSO4 இம்மிடியேட்டா அது வந்து மேக்சிமம். அப்ப இந்த ரேஷியோ வந்து இத வந்து பெர்சன்டேஜா சொல்லுவாங்க. 100% டிசோசியேட்டட் அப்படின்னா எல்லா ஏபியும் ஃபுல்லா ஏவும் பியும் மாறிடுச்சு, ஏ பிளஸ் ஆகும் பி மைனஸ் ஆகும் மாறிடுச்சுன்னா இட் இஸ் 100% டிசோசியேட்டட். டிசோசியேட்டே ஆகாம கொஞ்சமா ஒரு 100 மாலிகூல்ல 20 மாலிகூல் டிசோசியேட் ஆகி 20 ஏ பிளஸும் 20 பி மைனஸ் இருந்து 80 ஏபி மாலிகூல் இருந்ததுன்னா here the alpha degree of dissociation is 20/100 or 0.2. If 30 molecules dissociate, 70 molecules undissociate ல இருக்கும். 30 molecules க்கு எத்தனை ions வருமோ அத்தனை ions தான் ஃபார்ம் ஆகும். So that is called degree of. So degree of dissociation, if it approaches 0, the electrolyte is called weak electrolyte. Degree of dissociation, if it approaches unity, that is maximum. Degree of dissociation ங்கிறது fraction தான். That is degree of dissociation எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா number of molecules dissociated by total number of molecules. Number of molecules dissociated by total number of molecules. இப்ப 100 மாலிகூல் இருக்கிறதுல 100மே டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா 100/100 1ன்னு ஆயிடும். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் மேக்ஸிமம். ஆனா 200ன்னு வரையாது. It cannot be greater than 1. Alpha degree of dissociation cannot be greater than 1. 100 மாலிகூலுக்கு 200 மாலிகூல் டிசோசியேட் மீனிங்லெஸ். 100 மாலிகூல் இருந்து 100மே டிசோசியேட் ஆயிடுச்சு, 90 டிசோசியேட் ஆயிடுச்சு, 98 டிசோசியேட், above 90% இருந்ததுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஆனா 100 மாலிகூலுக்கு 20 மாலிகூல் டிசோசியேட் ஆகி 20 ஏ பிளஸும் 20 பி மைனஸும் 80 ஏபியும் இருந்ததுன்னா இது எலக்ட்ரோலைட் இஸ் வீக் எலக்ட்ரோலைட். So he classified weak electrolyte example acetic acid. Acetic acid formula CH3COOH. Acetic acid, ammonium hydroxide, NH4OH. இதெல்லாம் weak electrolytes. So அது fourth classification nature of ions. இப்ப nature of ionsனா இந்த ions ஹெவியா இருக்குமா லைட்டா இருக்குமா? ஏன்னா லைட்டா இருக்கிற அயான் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இப்ப இது ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் வேண்டாம். HClயும் NaOH மட்டும் கம்பேர் பண்ணுவோம். கேட்டையான மட்டும் கம்பேர் பண்ணோம்னா H plus Na plus. ஆனியான மட்டும் கம்பேர் பண்ணோம்னா Cl minus OH minus. இப்போ Cl க்கு அட்டாமிக் நம்பர், Cl க்கு அட்டாமிக் வெயிட் 35, குளோரைடு அட்டாமிக் 35.45. இது 16 1 17. ஹைட்ராக்சைலுக்கு 17. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 1, சோடியத்துக்கு அட்டாமிக் வெயிட் 23. ஸோ H பிளஸ்க்கு பதிலாக சோடியம் பிளஸ் மாத்திட்டோம்னா ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். HClயும் NaOH சேர்ந்து NaClயும் வாட்டரா மாறிடுச்சுன்னா
H plus பூரா சோடியம் பிளஸ்ஸா மாறிடுச்சுன்னா சோடியம் பிளஸ் வந்து வெயிட் 23, ஆனா H plus 8 1. So sodium plus is 23 times as heavy as proton. அப்ப அது 23 times மெதுவா தான் மூவ் ஆகும். வெயிட்டா இருந்ததுன்னா மெதுவா தானே மூவ் ஆகும். ஆனா இங்க பார்த்தோம்னா குளோரைடுக்கு பாதி தான் ஹைட்ராக்சைடு. ஸோ ஹைட்ராக்சைடோட ஸ்பீடு வந்து குளோரைடோட ஸ்பீடை விட டபுள் த அமௌண்ட் இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் தான். ஆனா ஹவு தே டிராவல் அதான் நேச்சர் ஆஃப் அயான்ஸ். த வெலாசிட்டி ஆஃப் அயான்ஸ் அதைத்தான் சொல்றது நேச்சர் ஆஃப். ஸோ இதுல பார்த்து 5 பாயிண்ட்ல பிரகாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்சிஸ்ட் ஆன் தி ரிவர்சிபிள் டிசோசியேஷன் ஆஃப் தி எலக்ட்ரோலைட். செகண்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்செப்ட் டு reversible reaction dissociation. Third point gives stresses about the ionic migration in the presence of electric field. அப்புறம் split the dissociation reaction the extent of dissociation, some are completely dissociated, some are poorly dissociated. அத சொல்றது degree of dissociation. Based on degree of dissociation, electrolytes அது அஞ்சாவது பாயிண்ட். Electrolytes are divided into two types, strong electrolyte and weak electrolyte. Weak electrolytes have poor degree of dissociation. Strong electrolytes possess better degree of dissociation. அடுத்தது கடைசி பாயிண்ட் electrical neutrality of the electrolyte. இதுல electrolyteங்கிறது ஒரு அயானிக் காம்பவுண்ட். ஜெனரலா சோடியம் குளோரைட், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்லாம் எல்லாமே அயானிக் காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்ட்னா even though it contains ions, the compound is electrically neutral. அப்படின்னா என்ன அர்த்தம்னா number of positively charged ions number of negatively charged ions same. Otherwise the ionic compound is electrically neutral. That is the point. So these are the points which are proposed as the postulates for the Arrhenius theory of electrolytic dissociation. Now we will see the evidences in favor of this Arrhenius theory. 5 postulate சொல்லிருக்கோம். இந்த 5 postulate பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணது ஏதாவது practical evidence என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் the Arrhenius theory holds good அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் enthalpy of neutralization of acid and base by enthalpy of neutralization of an acid by a base. அது எப்போதுமே -57.32 kilojoules per equivalent அப்படின்னு. அதாவது என்ன நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் எடுத்தாலும் நியூட்ரலைசேஷன்ங்கிறது ஜெனரலா ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt plus water. இதுதான் ஜெனரல் நியூட்ரலைசேஷன்ங்கிற ரியாக்ஷனை நம்ம ஜெனரலா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஜெனரலி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இஸ் ஜெனரலி ரெப்ரசன்டட் as acid plus base giving salt plus water. ஆசிட் எது வேணா இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச 3 இம்பார்ட்டன்ட் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். சோ இது எல்லாமே ஆசிட் தான். இதுல எந்த ஆசிட போட்டாலும் சரி பேஸ் NaOH, KOH எது வேணா போடலாம். NaOH, KOH இது ரெண்டும் இந்த 3 காம்பினேஷனுமே போடலாம். HCl plus NaOH னா NaCl plus water. அதே மாதிரி HCl plus KOH னா KCl plus water. அதே மாதிரி H2SO4 plus KOH னா K2SO4 plus water. Balance எப்போதுமே K2SO4 plus water. H2SO4 plus NaOH னா Na2SO4 plus water. இதே மாதிரி இதுக்கும் போடலாம். HNO3 plus NaOH அப்படின்னா NaNO3 plus water. இதுல எல்லா இதுலயுமே கடைசியில வாட்டர்னு முடியுது. சோ இது எல்லா சேம் ரியாக்ஷன்ஸ்னு அவர் சொல்லிட்டார். இது எல்லா ரியாக்ஷனுக்குமே இந்த வேல்யூ தான் வருது. இப்ப என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்தால்பினா தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்திருக்கோம், ஹீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஹீட் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ். என்தால்பி ஆஃப் ஹீட் என்தால்பினா ஹீட் கண்டென்ட். சோ அதாவது இந்த ரியாக்ஷன் இந்த நியூட்ரலைசேஷன் நடக்கும்போது ஹீட் லிபரேட் ஆகுதா, ஹீட் அப்சார்ப் ஆகுதா, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா? இவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுமே எக்ஸோதெர்மிக் தான், எல்லா நியூட்ரலைசேஷன்லயுமே ஹீட் ரிலீஸ் தான் ஆகும், அதுவும் இவ்வளவுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இவர் அது பிரகாரம் கரெக்டா இருக்கு. இவர் இந்த எந்த ஆசிட எடுத்து போட்டு பார்த்தாலும் எந்த பேஸ எடுத்து போட்டு நம்ம ஒரு 4-5 ரியாக்ஷன், இப்ப 6 ரியாக்ஷன் எழுதலாம். 3 ஆசிட் 2 பேஸ் எழுதி வச்சிருக்கோம்.
ஸோ மூவி ரெண்டு 6 ரியாக்ஷன் எழுதலாம். 6 ரியாக்ஷனுக்கும் ஒரே 6 ரியாக்ஷனுமே எக்ஸோதெர்மிக், 6 ரியாக்ஷனுக்குமே இந்த எக்ஸோதெர்மிக் ஹீட் லிபரேட்டட் வேல்யூ இஸ் சேம். இது வராது. இது இந்த கான்செப்ட் கரெக்டா இருந்தாதான் அது வரும். ஸோ this is enthalpy of neutralization of an acid by a base is constant. அது வந்து that is the first evidence for these are the evidences in favor of Arrhenius theory. Evidences in favor of Arrhenius theory. First evidence வந்து constancy in the neutralization reaction, any general neutralization reaction. ரெண்டாவது color of cations, colored cations in solution. So color of the cations in solution. இப்போ நிக்கல் சால்ட் அப்படின்னு எடுத்துனோம்னா நிக்கல் பேல் கிரீனா இருக்கும், காப்பர் சல்பேட் ப்ளூவா இருக்கும், காப்பர் சல்பேட். ஸோ சால்ட் மெட்டல் வந்து வேற கலர்ல இருக்கலாம், சால்ட் வேற கலர், சால்ட் சொல்யூஷன் வேற கலர்ல இருக்கலாம். அப்போ வந்து அந்த சால்ட் சொல்யூஷன் வந்து இந்த கலர் ஆஃப் த ஒரே காப்பரையே மட்டும் எடுத்துக்குவோம், காப்பர் வந்து ப்ரௌனா இருக்கு. அப்ப காப்பரோட சால்ட் வந்து சால்ட் சொல்யூஷன் அதை வந்து ப்ரௌன் பேஸ்டா தான் நம்ம எதிர்பார்த்திருப்போம். அப்படி இல்லை. ஆனா காப்பர் அயான் வந்து ப்ளூவா இருக்கு, குப்ரிக் அயான் ப்ளூவா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ கலர் ஆஃப் தி அயான்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி கலர் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். ஸோ இவர் இது டிசோசியேட் ஆனா தான் இந்த ப்ளூ கலரே வரும். இல்லாட்டினா காப்பர் சல்பேட்டுக்கு அந்த ப்ளூ கலர் நம்மளால இல்லாட்டினா காப்பர் சல்பேட்டு வேற ஹீட் பண்ணோம்னா வாட்டர் போயிட்டு அது ஒயிட் கலரா மாறிடும். அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் இஸ் ஒயிட். காப்பர் சல்பேட்டை வந்து காப்பர் சல்பேட் ஃபார்முலா CuSO4. அதோட வாட்டர் போட்டோம்னா 5 வாட்டர் மாலிகுலை சேர்த்துட்டு 5H2 மாறிடும். அந்த சால்ட் தான் ப்ளூ. நம்ம வழக்கமா பாக்குற மயில் துத்தம் இதெல்லாம் வந்து காப்பர் சல்பேட்டுங்கிறது இந்த இதுதான் ஃபார்முலா. இந்த சால்ட்டை ஹீட் பண்ணோம்னா இந்த 5 வாட்டர் மாலிகுலும் போயிடுத்துனா வெறும் காப்பர் சல்பேட் தான் இருக்கும். இந்த காப்பர் சல்பேட்ல வாட்டரே கிடையாது. அதனால இதுக்கு பேர் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் அப்படின்னு பேர். அன்ஹைட்ரஸ்னா வாட்டர் ரிமூவ் காப்பர் சல்பேட். அது வந்து ஒயிட்டா இருக்கும். காப்பர் சல்பேட்டு தண்ணியோட சேர்ந்தா ஒரு கலரா இருக்கு, தண்ணியோட சேரலைன்னா ஒரு கலரா இருக்கு. அப்ப தண்ணியோட சேர்ந்து அது டிசோசியேட் ஆனதுனாலதான் அந்த கலர் வருது அப்படின்னு. சோ கலர் ஆஃப் தி கேட்டயான்ஸ். அடுத்து மூணாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தகுந்த மாதிரி electrolytes are divided into 2 types, strong electrolytes and weak electrolytes. Strong electrolytes, weak electrolyte ரெண்டு பார்த்தோம். அந்த weak electrolyteக்கு நம்ம பார்க்க போறோம், இனிமே தான் படிக்கணும். ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா அப்படின்னு ஒண்ணு அப்ளை பண்ணு. அந்த ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா இஸ் பேஸ்ட் ஆன் Arrhenius theory, but ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா holds good for practical system. So ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா வந்து verified because it is based on Arrhenius theory. Arrhenius theory postulates வச்சு பண்ணதுதான். பட் ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா holds good. இது நான் மூணாவது எவிடன்ஸ். ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா நம்ம டீடைல்டா பார்ப்போம். So first evidence constancy in the enthalpy of neutralization of any reaction. Second evidence color of cations. Third evidence Oswald's dilution law based on the so அந்த ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லாவோட அப்ளிகேஷன் கூட யூஸ் ஆகும். ஆஸ்வால்ஸ் டைலூஷன் லா எதுக்கு யூஸ் ஆகும்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் இனிமே படிக்க போறோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு ஒரு பாராமீட்டர் கண்டுபிடிச்சு சில சால்ட் வந்து வாட்டர் சாலிபிளா இருக்கு, சில சால்ட் வாட்டர் சாலிபிளா இல்ல. இப்ப சில்வரையே மட்டும் எடுத்துக்கோ. சில்வர் நைட்ரேட் ஃபார்முலா வந்து AgNO3, தட் இஸ் வாட்டர் சாலிபிள். ஆனா சில்வர் குளோரைட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். Silver chloride is insoluble in water. HCl water soluble. Silver chloride is insoluble. So chloride எல்லாம் soluble னு நம்மளால சொல்ல முடியல, silver salt எல்லாம் soluble னு சொல்ல முடியல. So எது எது soluble இருக்கோ எது எது soluble இருக்காது, water soluble இருக்காது அப்படிங்கிறதுக்கு solubility product அப்படின்னு ஒரு பாராமீட்டர் கொண்டு வந்தது. That is based on Oswald's dilution law as well as Arrhenius theory. So அது வந்து solubility product. இது solubility product வந்து important parameter. இத வச்சு தான் அனாலிசிஸ் பின்னாடி பண்றோம். சில சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் அப்படின்னு போடுறோம். ஃபர்ஸ்ட் குரூப்புக்குனா டைலூட் HCl மட்டும் போதும், ரெண்டாவது குரூப்னா டைலூட் HCl வேணும், H2S வேணும், மூணாவது குரூப்னா அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் டை ஆக்சைடு, நாலாவது குரூப்னா அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்பைடு, இப்படி போட்டுட்டே போறோம். அது பூரா பேஸ்ட் ஆன் solubility product. Solubility product is based on Oswald's dilution law. Oswald's dilution law is based on
Arrhenius theory. So the Arrhenius theory வந்து ரெண்டு மூணு கான்செப்ட்டுக்கு கரெக்ட் ஆகுது. அடுத்தது fourth evidence is that chemical reactions between the electrolyte compounds, strong electrolyteக்கு நடுவுல ரெண்டு chemical reaction நடந்துன்னா அது வந்து ionic reaction னு பேரு. இப்ப இதே ஃபார்முலா சில்வர் நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடையும் சேர்க்கிறோம். சில்வர் நைட்ரேட் is water soluble, sodium chloride is water soluble. Sodium chloride is a strong electrolyte, silver nitrate is a strong electrolyte. இதுவும் water soluble clear solution கிடைக்கும், கலர்ல சொல்யூஷன். இதை தண்ணியில கரைச்சாலும் clear solution. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா இமிடியேட்டா நமக்கு ஒரு ஒயிட் precipitate கிடைக்கும். ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணாலே ஒயிட் precipitate கிடைக்குது. என்ன இந்த precipitate தான் நம்ம வந்து டவுன்வர்ட் ஆரோல போறோம். சோ இதுக்கு பேரு அயானிக் ரியாக்ஷன் பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? Ag plus NO3 minus இருக்கு, Na plus Cl minus இருக்கு. இதை வந்து Ag plus Cl minus னு எழுத மாட்டோம். இது Na plus NO3 minus. இப்போ இந்த பக்கமும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், இந்த பக்கமும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நம்பர் ஆஃப் அயான்ஸ் பார்க்க கூடாது, அதான் இம்பார்ட்டன்ட். சோ த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அரினியஸ் தேர்ல எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இஸ் மெயின்டைன் சொன்னாரு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கெட் கேன்சல், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கெட் கேன்சல். சோ ரியாக்டன்ட் சைடுல ஆஸ் அ ஹோல் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ப்ராடக்ட் சைட்லயும் இது வந்து டிசோசியேட்டே ஆகாது, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இது ஆப்போசிட் சார்ஜ் இருக்கு, சேமா இருக்கு, அதனால எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். So electrical neutrality is maintained. This precipitation reactions, இது ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணா எப்ப precipitate வரும் அப்படிங்கறது எவிடன்ஸ் இது வந்து based on the Arrhenius theory. அடுத்தது electrolytic solution conducts current due to the இப்ப கரண்ட் எதனால வருது? ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு சொல்யூஷன்ல பாஸ் பண்ணும்போது கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது? கரண்ட் பாஸ் ஆகலைன்னா சொல்யூஷன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா சொல்யூஷன்லயும் நம்ம கரண்ட் பாஸ் பண்ண முடியாது. இப்ப இம்மர்ஷன் ஹீட்டர்லாம் யூஸ் பண்றோம் அதுல. சோ சில சொல்யூஷன் வந்து they will not conduct electricity. If they do not conduct electricity, solution will start heated up. எப்ப சில சமயம் அது எப்ப நம்ம கரண்ட பாஸ் பண்ணி அதப்ப கண்டக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். சோ அது வந்து எப்ப அது சாத்தியம் அப்படின்னு சொன்னா, இப்ப கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுல அயான்ஸ் இருந்தா தான் கரண்ட் பாஸ் ஆகும். அயான்ஸ் இருந்தா தான் கரண்ட் பாஸ் ஆகும். அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இது வந்து டிசோசியேட் ஆனதுனால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. So electrolytic solutions, the electrical conduction is due to the presence of only ions. Ions are formed only due to the this first proposal AB gives rise to A plus B minus சொன்னோம்ல. So அதுவை பொறுத்து தான். So presence of ions சொன்னதே இந்த Arrhenius theory தான். Next point, last point is the important point, the phenomenon called colligative properties. The phenomenon called colligative, அத பிரீஃபா பார்ப்போம். colligative properties னா என்ன அர்த்தம்னா, properties which depend upon the number of particles. colligative COL colligative properties ஏற்கனவே படிச்சிருப்போம், இருந்தாலும் ஞாபகம். properties which depend upon the number of particles. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவோம். இப்ப வாட்டர் இருக்கு, நார்மல் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree C. நார்மல் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 is பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree. ஆனா வாட்டர்ல கொஞ்சோண்டு உப்பை கரைச்சிட்டோம், சோடியம் குளோரைட போட்டு கரைச்சிட்டோம்னா அந்த உப்பு தண்ணிக்கு பாயிலிங் பாயிண்ட் 100 degree இருக்காது. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சால்ட் வாட்டர் இஸ் கிரேட்டர் than 100 degree. boiling point of water is, pure water is 100 degree. Boiling point of impure water is greater than 100 degree because of presence of the particles. So இப்ப sodium chloride இருக்கு, இதுக்கு sodium chloride solute, glucose கூட கரைக்கலாம், glucose குறைச்சாலும் குறையும். Any substance, if a substance is soluble in water, அப்ப it elevates the boiling point. Elevation of elevation increasing the boiling point. Boiling point increase பண்ணி விட்டுரும். The boiling point increase பண்ணி விடுற phenomenon பேரு elevation of boiling point. Elevation of boiling pointங்கிறது ஒரு colligative property. இதே மாதிரி depression of freezing point குறைச்சு விட்டுரும். வாட்டர் வந்து ஐஸா மாறும். ஆனா வாட்டருக்குள்ள கொஞ்சம், இப்ப ஐஸ்கிரீம் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அந்த டப்பாக்குள்ள அடியில சால்ட் வாட்டர் மிக்சர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டெம்பரேச்சரை குறைச்சிடும். அது
இன்னும் குறைச்சிடும். நல்லா ஒரே ஐஸ் வாட்டர் ஐஸா மாற டெம்பரேச்சர் சைபருக்கும் கீழே கொண்டு போயிடும். ஐஸ் அப்படியே ப்ரிவென்ட் ஆக இது இதாகாம இருக்கும், லிக்விடா மாறாம இருக்கும். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் ரெடியூஸ்ட், தட் இஸ் கால்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். இது ரெண்டும் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது boiling point of a solvent is getting reduced, increased, and freezing point of a solvent is reduced by the presence of impurity. இப்ப இந்த impurityல வந்து இப்ப குளுக்கோஸ் வந்து டிசோசியேட்டே ஆகாது கொஞ்சம் தான். இப்ப 100 டிகிரில இருந்து குளுக்கோஸ் மட்டும் கரைச்சிருந்தோம்னா 104 டிகிரி அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதே சோடியம் குளோரைட கரைச்சிருந்தோம்னா 100 டிகிரில இருந்து 108 டிகிரி ஆயிடும். 108 அதே வாட்டர் தான். So water will boil at 100 degree in the absence of any impurity. If it is assumed to boil at 104 degree in the presence of glucose soluble impurity, it will boil at 108 per double. Elevation of boiling point 100ல இருந்து கம்பேர் பண்ணோம்னா இங்க வந்து எலிவேஷன் 4 டிகிரி, இங்க வந்து எலிவேஷன் 8 டிகிரி. இப்ப டபுள் ஆயிடுச்சு. டபுள் ஆனதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப குளுக்கோஸ் டிசோசியேட்டே ஆகாது, குளுக்கோஸ் டிசோசியேட்டே ஆகாது. ஆனா சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆகி ஒரு சோடியம் அயானையும் ஒரு குளோரைடு அயானையும். சோ இப்ப சோடியம் குளோரைட தண்ணியில கரைச்சோம்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இஸ் 2. ஒன் இஸ் Na plus, another one is Cl minus. ஆனா குளுக்கோஸ் தண்ணியில கரைச்சோம்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இஸ் only 1. So the number of particles is 2. So இந்த dissociation வந்து Arrhenius propose பண்ணதுதான். இதனாலதான் boiling colligative properties work well. So the colligative properties, color of cations, enthalpy of neutralization, Ostwald's dilution law, and also solubility product, these are positive evidences in favor of Arrhenius theory of electrolytic dissociation or electrolytic conductance.